Hi friends, welcome to Aari Wonders. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இந்த பிளவுஸ்ல எப்படி வந்து வர்க் பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த டிசைனை வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படினா கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் டயலஜி பிராண்ட் தான் எடுத்துர்க்கேன். 753 அப்படின்ற நம்பர். இதில் வந்து நான் 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு கொடுக்க போகிறேன். சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண நான் யூஸ் பண்ணுற த்ரெட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்விங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற நீடலும் பார்த்தீங்கன்னா இந்த நீடல் பேர் வந்து அயன் நீடல் தான். இதை வந்து பீட் ஒர்க் போடுறதுக்கான அயன் நீடல் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 4 பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இந்த பெரிய பீட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பஞ்சியாக வந்து நமக்கு கிடைக்கும். அதில் வந்து ஒரு ரோவை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நீடல் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி விட்டு எவ்வளோ பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியுமோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஈஸியாக இந்த மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டைமும் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஈஸியாக வந்து நமக்கு ஒர்க்கும் வந்து முடியும். இதே வந்து நம்ம ஒரு டப்பாவில் வந்து கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி எடுக்கிறப்போ நம்ம பெரிய பீட்ஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பெரிய பீட்ஸ்லாம் வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம 4 பீடும் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன். பக்கத்தில் சுகர் பீட்ஸும் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டேன். இப்போது இந்த டிசைனில் எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம அவுட்லைன் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைனில் ஃபுல்லாகவே வந்து இந்த சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்று ஒன்றா முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து எண்ணாட் போட்டுக்கிறேன். அப்பப்போ வந்து நம்ம எண்ணாட் போடுறது வந்து ரொம்பவே நல்லது. இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இந்த கேப்லலாம் சில்க் த்ரெட் வச்சு நான் ஃபில்லிங் மாதிரி கொடுக்க போகிறேன். நான் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நமக்கு க்ரீன் கலர் வந்து சாரியில் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து க்ரீன் கலரே யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கேப் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து இங்கே எண்ணாட் போட்டுக்கிறேன்.
இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக வந்து நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம 4 பீட்ஸ் எடுத்து நான் ஒரு லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸும் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போது இந்த கேப்லலாம் நான் க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பால் மாதிரி இருந்துச்சுனால நான் நம்ம 4 பீடை வந்து இந்த மாதிரி சைடில் வந்து 2 இடத்துல நான் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து ஜரி த்ரெட் வச்சு நான் ஸ்டெம் ஸ்டிச் வந்து போட போகிறேன். இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு தனியாக டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சென்டரில் வந்து நான் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இதுக்கு மேலேயே வந்து நான் ஃபில்லிங் மாதிரி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்கும்போது இந்த லீஃப் வந்து பார்க்க வந்து எம்போஸ்டாக தெரியும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எண்ணாட் போட்டு இங்கே முடிச்சுக்கிறேன். இப்போது இதை சுற்றி வந்து அவுட்லைன் மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம 4 பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போடுறதுனால அந்த இடத்துலையும் வந்து ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் வந்து நான் செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதை சுற்றியும் வந்து 2 லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த 2 சைடும் வந்து நான் ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இந்த சென்டரில் இருக்க ஸ்டோனுக்கும் நான் வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது பொறுமையாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோசி வந்து இதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கேப்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்னதாக வந்து ஜர்தோசி எடுத்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ தான் நம்ம முடிச்சாச்சு. என்னான்னு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பீட் வந்து இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நான் வந்து எண்ணாட் போட்டுட்டு இப்போ பக்கத்தில் வந்து நம்ம இங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, இப்படி ஸ்டிச் பண்ணுறப்போ த்ரெட் இப்படி எடுத்துகிட்டு போகும்போது இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க துணி அப்படின்றதுனால நமக்கு த்ரெட் வந்து வெளியே தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்து த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா அதுக்கு அந்த த்ரெட்டில் கீழே இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் நான் வந்து தனித்தனியாக ஒரு பீடாக ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபைனலாக வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.